2 நாளைக்கு முன்னாடி ஒரு குழந்தை என்ன பண்ணுச்சுன்னா, ஆன்ட்டி கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு என்னதான் மீனிங்? கொஞ்சம் அதுக்கு விளக்கத்தை சொல்லுங்க ஆன்ட்டி. அதே போல் கழுதை கற்பூர வாசனையை பற்றி தெரிஞ்சு என்ன பண்ண போகுது? அதுக்கு தேவையே இல்லையே அந்த வாசனை அப்படின்னு அவங்க என்கிட்ட கேட்டாங்க. அப்போ எனக்கு இதுக்கு அர்த்தம்லாம் தெரியாதுடா, நீ திடீர்னு கேட்குறியேடா, எங்கள் வீட்டில் நானும் சின்ன குழந்தையா இருக்கும் போல கேட்டிருக்கேன் இந்த வார்த்தை எதுக்கு சொன்னாங்க அப்படின்னு. ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கும்டா அப்படின்னு சொன்னாங்க. இல்லாண்டி கண்டிப்பாக ஏதாவது ஒரு விளக்கம் இருக்குள்ள இருக்குது, தயவு செஞ்சு சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ நான் என்ன சொன்னேன், திடீர்னு எனக்கு தோணுச்சு அந்த நேரத்தில், டேய் உன்ன மாதிரி குட்டி குழந்தையா அந்த காலத்தில் இருக்கும்போது, குழந்தைகள் இருக்கும் பொழுது ஒரு அப்பா அம்மா யாராவது அவங்க குழந்தைங்களாம் ஏதாவது குறும்பு பண்ணிகிட்டே இருந்தனால அவங்க அவரோட பேருக்கு பொதுவாக கழுதின்னு திடீர்னு சொல்லி அதை ஒரு பட்ட பேராகவே வச்சுருந்துருப்பாங்க திடீர்னு. இப்போ அந்த குழந்தை இன்னும் எக்ஸ்ட்ரா குறும்பு பண்ணனால அந்த பேர் சொல்லி கூப்பிடாம கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லி அந்த பேருக்கு பொதுவாக கழுதின்னு ஆட் பண்ணி சொல்லியிருப்பாங்கடா, அதனாலயா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டேன். ஒரு விளக்கத்தை கொடுத்து விட்டுட்டேன். அவனும் அமைதியாக போயிட்டான். இது எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த காலத்தில் எப்படி வேணாலும் இருக்கலாங்க, யார் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கிறாங்க. இந்த காலத்தில் ஏதாவது ஒரு குட்டியாக பழமொழியோ ஏதாவது ஒரு கதையே சொன்னாலும் குழந்தைகள் நிறையா விளக்கங்கள் கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ரா அறிவை வளர்த்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த காலத்து குழந்தைகளுக்கு விளக்கத்தை சொல்ல முடியும். பொதுவாக சொல்லுவாங்கள்ல, புலி 8 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாயும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் நம்மளாம் 8 அடி பாயும் பொழுது நம்ம குழந்தைங்க 16 அடி பாய மாட்டாங்களா? அப்படி தான் இருக்குது. இதுக்கான விளக்கம் உண்மையாகவே இதுதான் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு இப்போ உலகம். ஒன்றுமே இல்லை, இன்னொரு விளக்கம் கூட சொல்கிறேன் பாருங்களேன். இன்னொரு பழமொழி எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க அடிக்கடி. என் கூட இருந்த ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க, எரும மாட்டுக்கு பிறந்த பயலே அப்படி சொல்லி சத்தம் போடுவாங்க அவங்க பையனை. அப்போ நான் சொல்லுவேன், ஏன்ப்பா இப்படி சொல்கிற? உங்கள் வீட்டுக்கார திட்டுறியா இல்லை இந்த குழந்தைய திட்டுறியா? நீ குழந்தைய திட்டுற மாதிரி இல்லை, உங்கள் வீட்டுக்கார திட்டுற மாதிரி இருக்குன்னு நான் சொல்லிட்டு விட்டுட்டு அப்படியே சிரிச்சுட்டு விட்டுட்டு அமைதியாக ஆயிடுவோம். அதனால் இந்த காலத்து குழந்தைகளுக்கெல்லாம் எதுக்குமே விளக்கம் கொடுக்க முடியறது இல்லைங்க. ஏன்னா அவங்க நமக்கு மேலே அவ்வளோ நாலேஜ் உள்ள பிள்ளைங்களாக தான் இருக்காங்க. அதனால் எதுக்குமே ஒரு அர்த்தம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம எதையுமே வாய் வார்த்தையை கூட தெரிஞ்சோ தெரியாமல் கூட சொல்ல முடியும். அவ்வளோ டேலண்ட் உள்ள பிள்ளைங்களாக தான் இருக்காங்க. வேறு என்ன சொல்கிறதுங்க? அதனால் நான் சொன்ன கருத்து உங்களுக்கு இல்லை தப்பாக சரியான்னு எனக்கு தெரியல. இதில் லைக்கில் விலை போடுறது கிடையாது. லைக் விழுந்தாலும் சந்தோஷம், விழுந்தாலும் நோ ப்ராப்ளம். ஏன்னா என்னுடைய வேலையை நான் செய்கிறேன், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச ஒர்க்கு அவ்வளோதாங்க. ஒரு சின்ன சந்தோஷம். தேங்க்யூ, பாய்.